بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்ந்து பல சிந்தனைகளை, பல கருத்துக்களை பேசிக்கிட்டே வர்றோம். ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக எழுச்சி ஏற்படணும் அப்படின்னா அது ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ ஏற்பட முடியாது. அதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நம்ம தொடர்ந்து நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம நகரணும். அந்த சிந்தனைகளுக்குள்ள எல்லா மக்களையுமே நம்ம கொண்டு வரணும். பெண்களை, ஆண்களை, குழந்தைகளை, பிசினஸ் மேனை, படிப்பாளிகளை, ஸ்காலர்ஸ எல்லாத்தையுமே அந்த கருத்தியலை நோக்கி நம்ம கொண்டு வரும்போதுதான் மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு வலுப்பெற்ற சமூகமாக மாற முடியும். வலிமை என்பது அது வெறுமன பொருளாதாரத்துல இல்ல. வலிமை என்பது வெறுமன கல்விகள்ல கிடையாது. வலிமை என்பது வெறுமன அதிகாரத்துல இல்ல. வலிமை என்பது எல்லா நிலையிலையும் ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அதிகார ரீதியாக, சமூக ரீதியாக, இப்படி எல்லா ரீதியிலையும் நாம வலுப்பெற்றா மட்டும்தான் ஒரு பலம் வாய்ந்த வலிமையான சமூகமாக மாற முடியும். அதுக்கு பேரு தான் சமநிலை கோட்பாடுன்னு பேரு. இப்ப இந்த வலிமையில, இந்த சமூக கட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அது ஆன்மீக மேம்பாடு. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, மாறாக ஆன்மீக பலமும் வேணும் நமக்கு. இப்ப இந்த ஆன்மீக பலம் எப்படி கிடைக்கும், எப்படி உருவாக்கப்படும், எப்படி டெவலப் செய்யப்படும் அப்படின்னு சொன்னா அதுல மிக முக்கியமான பகுதி நமக்கும் அல்லாவுக்கு மத்தியில, நமக்கும் படைத்தவனுக்கு மத்தியில உண்டான தொடர்பு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கும் படைத்தவனுக்கு மத்தியில உள்ள தொடர்பு இருந்தா, தொடர்பை சரி பண்ணும் போது மட்டும்தான் நம்மனால சரியான முறையில நம்ம போக முடியும். நமக்கும் படைத்தவனுக்கு மத்தியில தொடர்புகள் சரியில்லை, அதை நம்ம வலுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மனால நம்முடைய அந்த கட்டமைப்புக்குள்ள போக முடியாது. அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மனால என்ன செய்ய முடியாது, போக முடியாம போயிடும். அதனால நம்முடைய படைத்தவனுக்கும் நமக்கும் மத்தியில தொடர்புகளை சரி பண்ணணும்னா அதற்கு சில பயிற்சிகள், சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய பேசுறது, அவனோட முனாஜாத் பண்றது, அவனோட தொடர்புகளை வலுப்படுத்துறது. அதுல மிக குறிப்பாக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இரவு வணக்கங்கள்னு சொல்லப்படுது. இப்ப இரவு வணக்கங்கள் செய்யறதுனால நமக்கு என்ன விதமான மனமாற்றங்கள் ஏற்படும், உடலியல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எப்படி நமக்கு புரியும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அது இரவு வணக்கங்களை தனிமையில அல்லாஹோட நம்முடைய தொடர்புகளை நம்ம டெவலப் பண்ணும் போது அதை கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். அந்த 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 நிலைகளை நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அப்ப நம்ம அந்த இரவு வணக்கங்களுடைய ரகசியங்கள் அது எப்படியெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியும், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே அதற்காக பெரும் முயற்சிகள் செய்வோம். அதற்காக பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தம் 6 விஷயங்கள் சொல்லப்படுது நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில அந்த இபாதாத்துகள் மூலமாக நாம என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக விளங்கணும். ஆக்சுவலா மொத்தம் 6 விஷயங்களை இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 6 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இரவு வணக்கங்கள், நம்முடைய இரவு நேரங்கள்ல நம்ம தொழுகை, நம்முடைய இபாதாத்துகள் மீது ரொம்ப நம்ம ஆழமான ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். முதலாவது, இந்த இபாதாத்துகளை நம்ம சரிவர செய்யறதுனால, இந்த இரவு வணக்கங்கள்ல நம்ம ஈடுபடுறதுனால முதல் விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு சொன்னா படைத்தவனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு தொடர்பு வெரி ஸ்ட்ராங்காக மாறும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி.
இந்த உலகத்தை இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள், பித்னாக்கள், குழப்பங்கள், அரசியல் சூழல்கள், இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தொடர்பை நம்ம வலிமைப்படுத்தும் போதுதான் நம்ம சீக்கிரமே துவண்டு போக மாட்டோம். நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு வலிமை ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சீக்கிரமே அந்த மனசோர்வு, பொறாமைகள், கோபங்கள், வெறுப்புகள் எதுவுமே நமக்கு வராது. இஸ்லாமிய சமூகம் என்பது அது ஏதோ நேத்து உருவான ஒரு சமூகம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே நம்ம ஒரு வலிமையான சமூகமாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில உண்டான அந்த வலிமை தொடர்பு. ஏன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐயாமுல் ஜாஹிலிய்யா, ஒரு கல்வி அறிவு இல்லாத, கலாச்சாரம் இல்லாத, மிகவும் பின்தங்கியுள்ள, காட்டுமிராண்டித்தனமுள்ள மனிதர்கள்ட்ட அனுப்பப்படும் போது அந்த மக்களை எப்படி வெறுமன ஒரு 23 ஆண்டுகள்ல, இன்னும் சொல்ல போனா 10 ஆண்டுகள்ல உலக நாகரிகங்களை உருவாக்கக்கூடிய, உலக கலாச்சாரங்களை படைக்கக்கூடிய, உலகத்தினுடைய எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மூலதனமாக, மூல ஆதாரமாக உருவான சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹுடைய தொடர்பு. அந்த அல்லாஹுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு முழுமையாக எப்ப கிடைக்கும்னா இபாதாத்துகள்ல தான் கிடைக்கும். அந்த இபாதாத்துகள்ல மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் இரவு நேர வணக்கம். அது வெற்றியின் ரகசியம். நம்ம இவ்வளவு பெரிய ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னா, நான் வாழ்க்கையில உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க தஹஜ்ஜத் நேரத்துல எல்லாரும் உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நாம எழுந்திருத்து நம்ம படைத்தவனோடு தொடர்பு கொள்ளும் போது, அவனிடத்துல பேசும்போது, அவனிடத்துல நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் எடுத்து வைக்கும் போது, ஏன்னா மற்ற நேரங்களுக்கும் அந்த தஹஜ்ஜத்துடைய இரவு நேரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற நேரங்கள்ல நாம அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, எனக்கு நிம்மதியை கொடு. ஆனா தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் மனிதர்கள்ட்ட கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்கிறான். அப்ப அந்த தொடர்பு இருக்குதுல்ல, அது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. குல்ஃபிகார் சாப் மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவங்க உலகத்துல இன்னைக்கு வாழக்கூடிய மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர்கள்ல மிகப்பெரிய ஆளுமை. நக்ஷபந்தியா தரீக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஷேக். அவங்க ஒரு பயான்ல சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு 7 குழந்தைகள், நாங்க எல்லாம் தூங்குவோம். இரவு நேரங்கள்ல எங்க அம்மா 3 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு தொழுவாங்க. எங்களுக்கு தெரியும். தொழுதுட்டு எங்களுடைய பேர்கள் சொல்லி துவா செய்வாங்க. குழந்தைகளுடைய பேர் சொல்லி ஒவ்வொரு குழந்தையா பேர் சொல்லி துவா செய்வாங்க. அப்ப நாங்க படுத்தே இருப்போம். அப்ப துல்ஃபிகார் சாப் சொல்றாங்க, என் பேர் எங்க அம்மா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் குழந்தைய துல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே நான் விருக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் எங்க அம்மா மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா தன்னுடைய ஒரு கையால் என் தலையை தடவி விட்டுக்கிட்டே அல்லாட்ட எனக்காக துவா செய்வாங்க. யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாருக்கு இதை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, கல்வி ஞானத்தை கொடு, உன் தொடர்புகளை கொடு, நபியினுடைய முஹப்பத்தை கொடு, உலகத்தினுடைய பிரச்சனைகள்ல இருந்து இவரை பாதுகாரு, நல்ல திடகாத்திரமான வாழ்க்கையை கொடு, எல்லா விதமான புகழையும் கொடுன்னு துவா செய்வாங்க. துல்ஃபிகார் சாப் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல அறிவாளியா, ஞானவானா, ஒரு மிகப்பெரிய ஆலிமா இருக்கேன்னா அது என்னுடைய திறமையை கொண்டோ, என் படிப்பை கொண்டோ, அல்லது என்னுடைய ஆற்றலை கொண்டோ கிடையாது, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு. தஹஜ்ஜத் நேரத்துல எங்க அம்மா எனக்காக என்னெல்லாம் துவா கேட்டாங்களோ அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், கபூல் செய்யறான். என் வாழ்க்கையில நானே சொல்றேன், எங்க அம்மா எனக்கு என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு கிடைக்குது. எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா எனக்கு என்னெல்லாம் துவா செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்டிருக்கிறேன், எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் என் வாழ்க்கையில சொல்றேன், எனக்கு கிடைத்த இன்றைய சூழ்நிலையில எதுவெல்லாம் சமூகத்துக்காக யோசிக்கிறோமோ இதெல்லாம் என்னுடைய திறமை, நம்முடைய படிப்பை கொண்டல்ல, அத்தா அம்மாவுடைய துவாக்களை கொண்டு. இந்த துவா எப்ப முழுமையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னா,
இந்த உண்மையான அந்த தொடர்பு, உணர்வு ரீதியான தொடர்பு, அல்லாவுக்கும் நமக்கும் மத்தியில உண்டான உணர்வு ரீதியான தொடர்பு. அதனாலதான் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள். கல்போட நம்ம பேச பழகணும். எப்ப நம்ம அல்லாஹோட முனாஜாத் பண்றோமோ, பேச ஆரம்பிக்கிறோமோ, மிகப்பெரிய வலிமையான சமூகமாக நாங்க மாறுவோம். அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த சமூகமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க. கடந்த 300 வருஷமா நாங்க இன்னைக்கு உலகத்துல பின்தங்கிய, பலகீனமான, நசுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம்னா காரணம் நம்ம படைத்தவனோட தொடர்பு நம்மள்ட்ட குறைஞ்சிருச்சு. உலகத்தினுடைய இன்பங்களை, உலகத்தை அடையிறதுக்கு நம்ம போராடுறதுனாலதான் நம்ம நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹுவை அடையணும், அவனுடைய ரிதா நமக்கு கிடைக்கணுங்கிற சின்னோன்னு முயற்சி நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்திற்கு, இந்த உலகத்தை மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடிய சமூகமா தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டோம். அதனால இந்த இரவு வணக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு வலிமையை கொடுக்கும், நமக்கு மன ஆற்றலை கொடுக்கும். உலகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை வெறுமன பொருளாதாரத்துல கிடையாது, வெறுமன அறிவுல கிடையாது, மாறாக அல்லாஹுடைய தொடர்புல தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மஷாலா, நிறைய பெண்கள் கலந்துருக்கீங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்கீங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹுடைய தொடர்பை உணர்வு ரீதியாக சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்க, உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க. அல்லாஹுடைய தொடர்பு நம்மள்ட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறத 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. அந்த உணர்வுகள் தொற்றுச்சு, அந்த ஈமானிய உணர்வு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மாஷா அல்லாஹ் நம்மளை கொண்டு பெரும் ஹிதாயத் கிடைக்கும். அதனால இந்த இரவு வணக்கங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த முதல் பகுதிங்கிறது அல்லாஹுடைய தொடர்பு. இது முதல் விஷயம். 2வது, நீங்க அந்த இரவு வணக்கங்கள்ல ஈடுபடுறதுனால என்ன நடக்கும்னா வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், வாட் இஸ் லைஃப், லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நீங்க தனிமையில உட்கார்ந்துட்டாவே முடிஞ்சிச்சு. உலகத்துல சாதிச்ச எல்லாருமே அதிகாலை எழுந்திருக்கக்கூடியவங்க. உலகத்துல யாரெல்லாம், அது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய எலன் மாஸ்க் வரையும் நான் சொல்றேன். அந்த யூனிவர்ஸ் பவர் ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்குதுன்னா இந்த அதிகாலை 4 மணி 5 மணில தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், அப்ப ஏற்படுகின்ற என்விரான்மெண்டல் சேஞ்ச், அப்ப ஏற்படுகின்ற ஆக்சிஜன், நான் அறிவியல் ரீதியா சொல்றேன், மனிதனுடைய மனம் சாந்தம் அடையும். அதிகாலை எழுவது கடமையாக்கப்பட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா அதிகாலை நம்ம எழுந்திருக்கிறோமா? நம்முடைய பெண்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சி 40 வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. அவங்க செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, அவங்களுடைய பெண்கள் அவங்களுடைய மேலாடை போடக்கூடாது, அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில, மொத்த இந்திய வளர்ச்சியில 50% காரணம் நாடார் சமூகம். அப்ப அவங்கள்ட்ட அவங்களுடைய ஆய்வுகள் செய்யும் போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கடந்த 40 வருஷமா அவங்க அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களாம். இப்போ ஒரு சமூகத்தினுடைய சேஞ்சஸ் எங்க ஏற்படுதுன்னா வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், நிதானம், பொறுமை, வீரம், டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை எல்லாமே ஒரு மனிதனுடைய புரிதல் அதிகாலைத்தான் ஏற்படுது. குடும்பங்களை, மனைவியினுடைய, கணவனுடைய, குழந்தைகளுடைய எல்லா விதமான புரிதலும் மனிதனுக்கு நியூரான் சொல்லுவாங்க. மனிதனுடைய மூளை 3 பகுதியாக இருக்கும். இந்த 3 பகுதியில முதல் பகுதி என்னன்னா நெத்திக்கு மேல உள்ள ஒரு பகுதி, அதுக்குதான் ஸ்பிரிச்சுவல் தாட்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த மூளையினுடைய அறிவு பகுதி இருக்குல்ல, அது உச்சகட்டமா ஒரு மனிதனுக்கு வேலை செய்யறது அதிகாலை மட்டும்தான். அந்த 3 மணி 4 மணில இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக. அதனாலதான் இஸ்லாத்துல அதை கீழே வைக்கணும். ஷஜிதா தான் அல்லாவுக்கு பிடித்த வணக்கம். அதை கீழே வைக்கும் போதுதான் அல்லாவுக்கு நம்ம சப்மிஷன் டு காட், சப்மிஷன் டு அல்லாஹ், நம்மளே அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கக்கூடிய அர்த்தம். அந்த நிலை எப்பெல்லாம் மனிதனுக்கு வேலை செய்யும், அந்த அறிவு எப்ப வேலை செய்யும்னா அதிகாலை நேரத்துல எழுந்து. அதனாலதான் அவன் முஸ்லிமா இருக்கட்டும், அவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அதிகாலை எழும்பி அவன் தனிமையை உட்கார்ந்து தன் வாழ்க்கையை யோசிக்கும் போது அவன் வெற்றி பெறக்கூடியவனாக மாறுறான். ஆனா இஸ்லாமிய சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையே நம்மள்ட்ட இன்னைக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். தெரிந்தவர்களும் நாம அந்த சக்தியை, அந்த ஆற்றலை பயன்படுத்துறது இல்ல, தெரியாதவங்களும் அந்த ஆற்றலை பயன்படுத்துறது இல்ல. நான் ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாலை எழுந்திருத்து நம்முடைய கல்போடு அல்லாஹோடு இணையும் போது, இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுது, உங்க இதயத்தையும் யூனிவர்சலை இணைக்கக்கூடிய நேரம்னு சொல்லுது. யூனிவர்ஸ்,
யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய சக்தி ஆற்றல் இருக்கு, அதோட இணையக்கூடிய நேரம்னு இன்னைக்குள்ள உளவியல், சைக்காலஜி, பிலாசபி எல்லாம் சொல்லுது. ஆனா குர்ஆன் மிக அழகாக சொல்லுது, அந்த நேரத்துல நான் உன்கிட்ட கேட்கிறேன், அந்த நேரத்துல நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹதீசுகள் நமக்கு சொல்லுது. முதல் வானத்துல இருந்து அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான், மனிதனே உனக்கு என்ன வேணும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படணுமா? ஆனா அந்த நேரத்துல நம்ம நல்லா தூங்குறோம். அந்த நேரத்துல நம்ம எந்திரிக்கிறதே கிடையாது. அதனால தயவு செய்து பெண்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்க. அந்த நேரங்கள்ல எழுந்திருத்து அல்லாஹ்கிட்ட முறையிடக்கூடிய நீங்க முயற்சி செய்யுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதனாலதான் ஹதீஸ்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து, யார் நைட்டு தூங்கும்போது, யா அல்லாஹ் நான் காலைல தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும், தஹஜ்ஜுத்துல நான் தொழுகணும், உன்னிடத்துல துஆ செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, இன்டென்ஷனோட நீங்க படுத்தா கூட நன்மைகள் முழுமையா கிடைக்கப்படுதுன்னு சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அதனால 2வது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான ஆற்றல் நமக்கு வெளியாகணும் அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாலை எழுத முயற்சிக்கணும். இது 2வது. 3வது மிக முக்கியமான விஷயம், அதிகாலை நம்ம எழுந்திருக்கிறதுனால ஏற்படக்கூடிய 3வது மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, நபிமார்களுடைய சுன்னத் அது. எல்லா நபிமார்களுக்கும் 6 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. இப்ப நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 5 வேளை தொழுகை. ஆனா எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை வந்து தஹஜ்ஜுடைய தொழுகை. ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இபாதாத்துகள் மாற்றமாக இருந்தது. ஆனா எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை வந்து தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வோட அவங்க தொடர்பு கொள்வாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் அது கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால மிக முக்கியமான ஒரு பகுதி, அந்த நேரத்துல நபிமார்களுடைய சுன்னத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுல எழுந்திருச்சு என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. அந்த நபிமார்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை, உலகத்தினுடைய ஷைத்தானியத்தை, மோசமான மலைநிலைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு எங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அந்த இரவு நேர தொழுகையில தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைய நீங்க தொழுங்க, தொழுங்க, அந்த இரவு நேர வணக்கங்கள்ல ஈடுபடுங்கன்னு அதிகமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கடமையாக்கப்படல. ஆனா அல்லாஹ்வை அடையணும்னு விரும்பக்கூடியவங்க அந்த அந்த இடத்துல தொழ ஆரம்பிக்கணும். 3வது இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சமூகத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை விளைவிக்கணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு மத்தியில ஹிதாயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தயவு செய்து அதிகாலை தொழுகையில் ஈடுபடுங்கன்னு சொல்றாங்க. அதிகாலை தொழுகையில் ஈடுபடுவதை கொண்டுதான் நம்ம இந்த உலகத்தை வந்து வலிமையாக மாற்ற முடியும், ஷைத்தானிய பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்க முடியும். அல்லாமா ஆஹ் நம்ம பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அரசர் அவங்க. அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய தளபதிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு எதிரிகளோடு சண்டை போடுறது எங்களுக்கு பெருசா தெரியாது, ஆனா இரவு நேரங்கள்ல எங்களுடைய மன்னர் சலாஹுதீன் அய்யூபிய தேர்றதுதான் எங்களுக்கு பெருசா தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரவு நேரம் நெருங்கிருச்சுன்னா, தஹஜ்ஜுடைய சுபுஹ் நேரம் நெருங்கிருச்சுன்னா அவங்க கூடாரத்துல இருக்க மாட்டாங்க. சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ், நாங்க எங்க தலைவரை, எங்க மன்னரை தேடிக்கிட்டே ஓடுவோம். எங்களுக்கு பயமா இருக்கும், எதிரிகள் புடிச்சிருவாங்களோ, எதிரிகள்கிட்ட மாட்டிக்குவாங்களோ, நாங்க பயப்படுவோம். கூடாரத்துல இருந்து வெளியாயிருவாங்க. அவங்கள தேடி போனா எங்கேயாவது மலையில இல்ல எங்கேயாவது மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய படை தளபதி, அவ்வளவு பெரிய அரசர் அவங்க. கிட்டத்தட்ட 5 லட்சமா 10 லட்சம் படைகள் அங்க பின்னாடி இருக்கும். ஆனா அவங்க காணா போயிருவாங்க. அப்ப கேட்கப்படும், என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கப்படும். தளபதிகள் சொல்லுவாங்க, நாங்க தேடி போனா சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மலைக்கு கீழே, ஒரு பெரிய ஒரு மரத்துக்கு கீழே துவா செஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நாங்க கேட்போம், மன்னரே, முஃமினே, தலைவரே, நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க அங்கேயே வந்து அங்கேயே தொழுகலாமே, அங்க எங்களோட கலந்து இருக்கலாமேன்னு கேட்போம். அப்ப சொல்லுவாங்க, இல்ல, நான் தனிமையை விரும்புறேன். உங்களோட இருந்தா இந்த படையை கொண்டு நான் எதிரிகளை ஜெயிக்கிறேங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுது. எப்ப நான் தனிமையில வந்து அல்லாஹ்வோட பேசுறேனோ, அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம கூட என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட என்னுடைய குர்ஆன் இருக்குது, என் கூட எங்களுடைய நபியுடைய வாழ்க்கை முறை இருக்குதுன்னு தனிமையில வந்தாதான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்களுடைய வெற்றியின் ரகசியமே, நம்முடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியின் ரகசியமே அல்லாஹ்வுடைய தொடர்பு தான், இரவு நேர வணக்கங்கள் தான். 4வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இரவு நேர வணக்கங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இக்கிகாய்னு ஒரு புத்தகம் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. அந்த புத்தகம் நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 6 விஷயங்களை அந்த ரைட்டர், அந்த எழுத்தாளர் வந்து எழுதுறார். உலகத்துல குரான் பைபிளுக்கு அடுத்து அதிகப்படியாக வாங்கப்பட்ட புத்தகம் அதுதான் இக்கிகாய். ஒரு மனிதன் நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாம எப்படி வாழணும், அதற்கு உண்டான ரகசியங்களை தான், அதுக்கு பேரு தான் இக்கிகாய் அப்படின்னு ஜப்பானிய மொழியில பேரு. அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய முதல் விஷயமே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இது ரெண்டும் எங்க இருக்குன்னா அதிகாலை எழுவதை கொண்டுதான் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன சிக்கல், நோய் நொடிகள் எல்லாத்துக்கும் நிவாரணம் எங்க இருக்குன்னா அதிகாலை எழுந்து கொஞ்ச நேரம் தனிமையில இருந்து அல்லாஹோட அப்படியே உரையாடுதல். அதனாலதான் இன்னைக்கு ஹிப்னாட்டிசம், இன்னைக்கு பிலாசபி, இன்னைக்கு ஹிந்து தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லாரும் யோகா அது இதுன்னு சொல்றதெல்லாம் என்னன்னா அதிகாலை எழுந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க, மூச்சை வேக வேகமா இழுத்து விடுங்க, நிறைய சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதிகாலை எழுவதை நமக்கு மிகப்பெரிய கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கு. அதனால பெண்கள் தாய்மார்கள் தயவு செய்து இதன் மீது கவனம் செலுத்துங்க. 5வது, அதிகாலை எழுதுறதுனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை அறிவு, ஞானம். மனிதனுக்கு அறிவும் உருவாகுது, ஞானமும் உருவாகுது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஸ்டம் அண்ட் நாலேஜ்? விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன? விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன? நாலேஜ்ங்கிறது வெளியிருந்து கிடைக்கக்கூடியது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நாலேஜ், நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கல, இதுக்கு பேர் நாலேஜ், அறிவு. ஓகே, நான் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இல்ல, அந்த மாற்றம் ஏற்பட்டு நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட, உங்க உறவுகள்கிட்ட, உங்க நண்பர்கள்ட்ட வெளிப்படுத்துவீங்களா, அதுக்கு பேரு ஞானம். இன்னொன்னு சொல்றாங்க, அறிவு என்பது நலவுகளை தெரிஞ்சு கொள்றது, இது நல்லது அப்படின்னு தெரியறதுக்கு பேர் அறிவு. ஞானம் என்பது எது தீமை, அதுல இருந்து எப்படி தவிர்ந்து கொள்றது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அப்ப நாம இந்த அறிவும் ஞானமும் உள்ளார்ந்த சிந்தனைகளும் ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்படும், அதிகமாகும்னா அது அந்த அதிகாலை நேரத்துலதான் அதிகமாகும். இரவு நேர வணக்கங்கள், இரவு நேர துவாக்கள்ல தான் அது வலிமையாக மாறும். இது 5வது. 6வது மிக முக்கியமான ஒரு நன்மை அப்படின்னா வாழ்க்கையில ரிஸ்க், பரக்கத் ஏற்படுது. அல்லாஹு தாலா கொட்டி கொட்டி கொடுக்குறான். ஆனா அதை நம்ம அனுபவிக்காத சமூகமாக இருக்கும். நல்லா பாருங்க, உலகத்துல யார் அதிகாலை எழுறாங்களோ அவங்க சமூகத்துக்கு தோல்வியே ஏற்படாது, வறுமை வராது, முசீபத் வராது, நோய் வராது, எதுவுமே வராது. எந்த வீட்டுல அந்த அதிகாலை எழுதாம 7 மணிக்கு 7:30 மணிக்கு எழுந்துருச்சா அந்த வீடு ஃபுல்லா முசீபத், ரிஸ்க்கு வராது. ரிஸ்க்குன்னா காசு பணம் இல்ல, நிம்மதி. பரக்கத்துனா அதிகம் அல்ல, போதுமான தனம், எதுவுமே அந்த வீடுகள்ல இருக்காது. அதனால தயவு செய்து சின்ன சம்பளம், சின்ன காசு பணம் இருந்தாலும் நிம்மதியான, போதுமான, மன சந்தோஷம் அடைய ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்கணும்னா அதிகாலை எழக்கூடிய குடும்பங்களை உருவாக்குங்க. அதிகாலை எழுங்க, இரவு நேர வணக்கங்கள்ல ஈடுபடுங்க, அல்லாஹ்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை பத்தி பேசுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம். உங்களுக்கு தெரியும், நேரு தெரியும், இந்தியாவுடைய முதல் பிரதமர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. மிக ஆழமான ஒரு அறிவு சார்ந்த புத்தகம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில சமய அறிவோடு சமகால அறிவும் சேர்ந்து இருக்கணும். நம்ம ஏன் தோத்து போயிட்டே இருக்கோம்னா, ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்ல. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போறவங்க பிள்ளைங்களை அப்டேட்டடாக கரண்ட் சினாரியோஸோட குழந்தைகளை கல்வியோடு உருவாக்குறது இல்ல. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு என்ன ஆசைப்படுவோம். ஆனா அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தினோம்னா ஏற்படுத்த மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், ஈமானிய உணர்வில்லாத கல்வி எதுவாக இருந்தாலுமே அது ஆற்றலாக மாறாது, உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். அல்லாஹுடைய தொடர்பில்லாத எதுவுமே எனர்ஜெட்டிக்கா மாறாது. அல்லாஹுடைய தொடர்புடைய சின்ன சின்னதும் எனர்ஜியா, பாசிட்டிவா ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி நகரும். இது பெரிய ரகசியம். இதை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆழமா இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா, இதை நான் சொல்றதுனால மட்டும் உங்களுக்கு புரியாது, அதை நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும். அது உங்க மனசுல படணும், அது கல்போட கலக்கணும், உங்க ரூஹோட, உங்க உயிரோட அது வந்து தொடர்புடையணும். அப்படி அடைஞ்சிருச்சுன்னா மாஷா அல்லாஹ் பாருங்க, உங்க குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைவர்களாக மாறுவாங்க, லீடர்ஸா மாறுவாங்க. இது நான் உணர்ந்து என் வாழ்க்கையில அனுபவிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ரிஸ்க்கு, பரக்கத்து, அபிவிருத்தி, ஹிதாயத்து எங்க இருக்குதுன்னா
அது அதிகாலையில தான் இருக்குது, அது இரவு வணக்கங்கள்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியால நேரு சொல்லுவாரு, இந்த நாட்டினுடைய தோல்விக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, இந்த இந்த நாட்டுடைய மக்கள் சுறுசுறுப்பான மக்களாக இல்ல, சோம்பேறிகளாக இருக்கிறாங்க இந்தியர்கள். அதனாலதான் தோத்து போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை படிச்சேன் ட்ரெயின்ல வரும்போது. 1978ல இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில இருந்துச்சு. மக்கள் தொகை 30% மக்களுக்கு கீழே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வசதி இல்ல, கல்வி பின்தங்கி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை விட சைனா 40 மடங்கு வளர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இலக்கு, நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை. இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு இந்தியாவுல பின்தங்கிட்டோம், பாதிக்கப்படுறோம், அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறோம், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுது, நம்ம சுதந்திரங்கள் பறிக்கப்படுதுன்னு ஆதங்கப்படுறோம். ஆனா அதற்கான முயற்சிகள் செய்யறோமா? அதற்காக இலக்குகளோட பயணிக்கிறோம். பயப்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்களும் இறுக்கங்களும் இது காலகாலமா இருக்கத்தான் செய்யுது. இதை விட மோசமான நிலையில நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த நிலையில நம்ம என்ன செய்யணும்? நம்ம குழந்தைகளை, நம்முடைய பெண்களை, நம்முடைய வாலிபர்களை, நம்முடைய பிசினஸ் மேன, நம்முடைய கல்வியாளர்களை எப்படி கட்டமைச்சு ஒருங்கிணைச்சு ஒரு இலக்கை நோக்கி நகரணுங்கிற நாலேஜ, சிந்தனைய, அறிவல்ல சிந்தனைய பெண்களும் எடுத்துக்கணும், வீட்டுல உள்ள குடும்பங்களும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். உங்களை கொண்டுதான் சமூகம் கட்டமைக்க முடியுமே தவிர, ஆண்கள் நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா செயல்படுத்துறது நீங்க தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கனால பேச மட்டும்தான் முடியும், அதற்கான முயற்சிகள் செய்ய முடியும். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ ஃப்ரம் அவர் ஹோம். நம்முடைய வீடுகள் தான் அந்த மாற்றம் உண்டாகணும். அப்படிப்பட்ட பெண் சமூகமாக அல்லாஹ் உங்களை உருவாக்கி தரட்டும். உங்களுக்காக நான் துவா செய்யறேன். எனக்காக நீங்க துவா செய்யுங்க. மாஷா அல்லாஹ், நம்ம ஒரு எல்லா இலக்கோடு பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், சிந்தனை ரீதியாக பயணிப்போம். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யட்டும். ஜஸாக்கமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.